ஹாய் ஹலோ வணக்கம். நான் சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். நீங்க அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. 2 வார்த்தை கேட்பேன். சரிங்களா? அந்த 2 வார்த்தைக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்போ நீங்க ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறீங்க. சைக்கிள்ல போயிட்டு சைக்கிள கீழே லாக் பண்ணிட்டு மரத்துக்கு கீழே லாக் பண்ணிட்டு மேல கிளாஸுக்கு போயிடுறீங்க. ரொம்ப நேரமா ரொம்ப நிறைய சைக்கிள்ஸ் வந்து அங்க நிக்குது. நீங்களும் உங்க ஃப்ரெண்டோ 2 பேரும் உங்களோட சைக்கிளை லாக் பண்ணிட்டு போறீங்க. அப்ப ஹெச்எம் வராரு. கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ஹெச்எம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வராரு. ஏன்பா யார் யாரெல்லாம் அங்க வந்து சைக்கிளை லாக் பண்ணிருக்கீங்க, சைக்கிள்ல யார் யாரெல்லாம் வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. சைக்கிள்ல வரவங்க எல்லாருமே கையை தூக்குறாங்க. அதுல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் தூக்குறீங்க கையை. அப்படிங்களா? எல்லாரும் லாக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாரும் லாக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் சார் கேட்குறீங்கன்னு கேட்டா, இல்ல ஒரு சில சைக்கிள் வந்து லாக் ஆகாமே நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ எல்லாரும் லாக் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? ஐ லாக் மை சைக்கிள் இல்ல பைசைக்கிள் சொல்றீங்க. ஐ லாக் மை சைக்கிள் சொல்றீங்க. ரெண்டாவது உங்க ஃப்ரெண்டு சொல்றான், ஐ ஹாவ் லாக்ட் மை பைசைக்கிள் அப்படின்னு சொல்றான். ஓகேங்களா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதே ஐ லாக்டு மை சைக்கிள், என்னோட சைக்கிளை நான் பூட்டிட்டேன். ரெண்டாவது உங்க ஃப்ரெண்டு சொன்னது ஐ ஹாவ் லாக்டு மை பைசைக்கிள், நான் என்னோட சைக்கிளை பூட்டி இருக்கேன். இப்போ இந்த 2 சென்டென்ஸ்ல சாவி, சைக்கிள் சாவி யாரு கையில கேட்ட உடனே இருக்கும்? சைக்கிள் சாவி உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருக்குமா உடனே, இல்ல உங்ககிட்ட சைக்கிள் சாவி இருக்குமா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. கிளாஸ் முடிச்சுட்டு கடைசி வீடியோல நான் இதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல டே 15க்கான கிளாஸ் பார்க்க போறோம். ஹெல்ப் நம்ம எப்பவுமே மற்றவங்கள்ட்ட கேட்போம். நான் அதை செய்யலாமா, இது செஞ்சுக்கலாமா, அதை செஞ்சுக்கலாமான்ட்டு நம்ம ஹெல்ப் கேட்காத நாளே இல்லை. சின்ன சின்ன உதவியா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா ஹெல்ப் கேட்போம். ஸோ அப்ப அந்த மாதிரி வார்த்தைகளை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன்? கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னு கேக்குறீங்க. கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னு கேக்குறீங்க. இங்க பாருங்க, ஒரு பானை இருக்கு. பானையில தண்ணி இருக்கு. சரிங்களா? நீங்க இங்க நிக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னா இந்த இடத்துல ஹேவ் வந்திருக்குல்ல, ஹேவ் வந்தாலே நான் அதை குடிக்கலாமா, பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்ற மீனிங்ல வரும். சாரி, ஹேவ் வந்தாலே நம்ம எப்பவுமே ஈட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ற வார்த்தை இப்பெல்லாம் ஹேவ் அப்படின்னு தான் யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ கேன் ஹேவ் சம் வாட்டர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாமான்னு அர்த்தம். சரிங்களா? முதல் சென்டென்ஸ் கவனிச்சுட்டே வாங்க. கேன் ஹேவ் சம் வாட்டர்னா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டா அப்படின்னு கேக்குறீங்க. தமிழ்ல நல்லா கவனிங்க. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டா அப்படின்னு கேக்குறீங்க. அடுத்து ரெண்டாவது, கேன் ஐ கெட் சம் வாட்டர், கேன் ஐ கெட் சம் வாட்டர் அப்படின்னு கேக்குறீங்க. ரெண்டாவது இதுவும் அதே தான். ரெண்டுமே தாகமா இருக்கு, தண்ணி குடிச்சுக்கலாமா அப்படின்னு தான் கேக்குறோம். அப்போ இந்த கேன் ஐ ஹேவ்க்கும் கேன் ஐ கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் என்ன? அப்ப இந்த இடத்துல கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் அப்படின்றது, கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர்ன்றது தண்ணி குடம் பக்கத்துலயே இருக்கு. நீங்க தண்ணி குடத்துக்கு பக்கத்துலயே நிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன கேட்பீங்க? இந்த தண்ணி இருக்குங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டுமான்னு கேட்பீங்க. நானே எடுத்து குடிச்சிக்கலாமான்னு கேட்பீங்க. எப்போ? தண்ணி பக்கத்துலயே இருக்கும்போது. பட் கேன் ஐ கெட் சம் வாட்டர் அப்படின்னும் போது, ஏங்க கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா அப்படின்னும் போது இதை நீங்க எடுத்து குடிக்க மாட்டீங்க. போய் கொஞ்ச நேரம் நீங்க கேட்கறவங்க போயிட்டு உள்ள இருந்து எடுத்துட்டு வருவாங்க. இதை சொம்புல எடுத்துட்டு வருவாங்க, இல்ல டம்ளர்ல எடுத்துட்டு வருவாங்க. கேன் ஐ ஹேவ்னா நான் சாப்பிட்டுக்கலாமா, நான் எடுத்துக்கலாமா அர்த்தம். கேன் ஐ கெட்னா நான் பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு அர்த்தம். கெட்டு அப்படின்னு வந்தாலே அது பெறலாமா, கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். ஹேவ்னு வந்தா எடுத்துக்கலாமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ புரிஞ்சுதா? இப்போ நீங்க கேட்கணும், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தாகமா இருக்கும் கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் கேட்பீங்களா? கேட்கலாலும் கேட்கலாம். எப்போ? தண்ணி குடம் பக்கத்துலயே இருந்துச்சுன்னு. கேன் ஐ கெட் சம் வாட்டர்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா, தண்ணி எடுத்துட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஆஸ்கிங் ஹெல்ப் அப்படின்ற டைப்ல நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் வார்த்தைலாம் பார்த்துட்டு வரோம். அடுத்தது அடுத்தது என்ன பார்க்குறோம்? கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்குறோம் ஒரு வார்த்தை. எல்லாத்துக்கும் பின்னாடி கொஸ்டின் மார்க். கேன் யூ ஹெல்ப் மீனா அப்படி சிம்பிளா கேட்கறது. ஏங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா?
இந்த கேன் வந்து எதை சொல்லும் அப்படின்னா பாசிபிலிட்டி. ஒரு செயலை உங்களாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிபிலிட்டியில வருது. இங்க கேன் வந்து கொஸ்டின் டைப்ல வர்றதுனால கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்றது வந்து உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க கேன் யூ ஹெல்ப் மீன் இருக்கு, இங்க குட் யூ ஹெல்ப் மீன் அப்படின்னு இருக்கு. அது என்ன கேனுக்கும் குட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா கேன் அப்படின்றது வந்து நார்மலாவே கேட்கலாம் எல்லாருக்கிட்டையுமே. இதுக்கு முன்னாடி ஒரு கேன் வந்து நார்மலா கேட்கறது உங்க ஃப்ரெண்டு கிட்டலாம். சரிங்களா? கேன் யூ ஹெல்ப் மீனா எனக்கு உதவி பண்ண முடியுமா. பட் குட் யூ ஹெல்ப் மீனா கொஞ்சம் பொலைட்டா கேட்கறது, கொஞ்சம் மரியாதையோட. சார் குட் யூ ஹெல்ப் மீ சார். இதுலயும் கேட்கலாம் சார் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். குட் வந்துச்சுன்னா கொஞ்சம் பொலைட்டா அப்படின்னு அர்த்தம். எம்டியா நீங்க குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா குட் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டா கேட்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா நார்மலா கேட்குற ஹெல்ப், குட் யூ ஹெல்ப்னா கொஞ்சம் பணிவா பொலைட்டா கேட்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. சரிங்களா? அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவோம் நீங்க. சரிங்களா? குட் யூ ஹெல்ப் மீ சார் அப்படின்னு கேட்டா எஸ் ஐ குட் ஹெல்ப் யூ அப்படின்னு பதில் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது சார் எனக்கு கொஞ்சம் உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஐ நீட்னா எனக்கு தேவை. சரிங்களா? யுவர் ஹெல்ப் என்ன தேவை, உங்களோட உதவி தேவை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ நான் சின்னதா இது இருக்கும், இதுல இந்த சென்டென்ஸ்ல கொஞ்சம் பாருங்களேன். கேன் யூ லெண்ட் மீ சம் மனி அப்படின்னு கேக்குறீங்க. அதுவும் ஹெல்ப் தான். நம்ம மற்றவங்கள்ட்ட ஒரு அவசர தேவைக்காக பணம் கேட்கிறோம்ல, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா, ஐ நீட் யுவர் ஹெல்ப். என்னடா அப்படின்னு கேட்கும்போது, என்னடா என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது கேன் யூ லெண்ட் மீ சம் மனி, எனக்கு கொஞ்சம் பணம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். அப்போ லெண்ட் அப்படின்னா கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். லெண்ட் அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாரோ அப்படின்னா வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். கடனாக வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். பாரோ அப்படின்னா கடனாக வாங்குதல் அப்படின்னு அர்த்தம். லெண்டிங்னா கொடுத்தல். லெண்டுனா கொடு அப்படின்னு அர்த்தம். பாரோனா வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கேன் யூ லெண்ட் மீ சம் மனி அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நீ பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். இதே கேன் ஐ பாரோ சம் மனி, உங்ககிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் கடனா கிடைக்குமா, கேன் ஐ பாரோ சம் மனி, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை கடனா கிடைக்குமா. கேன் ஐ பாரோன்னா எனக்கு கொஞ்சம் கடன் கிடைக்குமா, எனக்கு கொஞ்சம் பணம் கடனா கிடைக்குமா அப்படின்னு அர்த்தம். கேன் ஐ பாரோ, நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கலாமா கொஞ்சம் பணத்தை அப்படின்னு அர்த்தம். அப்போ கேன் யூ லெண்ட் மீ சம் மனினா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியுமா. கேன் ஐ பாரோனா நான் உங்ககிட்ட இருந்து கடனா பணத்தை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு. அப்ப லெண்டுக்கும் பாரோவுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க ஷூரா இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இது சூப்பரான வார்த்தை. நீ வந்து எல்லார பத்தியும் அப்படி பேசிட்டு இருக்கிய, கேன் யூ ஹெல்ப் அதர்ஸ், உன்னால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நீ மத்தவங்க ஹெல்ப் பண்றியா. கேன் யூ ஹெல்ப் அதர்ஸ்னா எஸ் ஐ கேன் ஹெல்ப். எஸ் ஐ கேன் ஹெல்ப் அதர்ஸ். இல்லைன்னா இது இப்படி கூட கேட்கலாம், டு யூ ஹெல்ப் அதர்ஸ். ரொம்ப வாய்க்கிலேயே பேசுறியே, நான் அது செய்வேன் இது செய்வேன்ட்டு, நீ எல்லாருக்கும் ஹெல்ப் ஹெல்ப் பண்றியா, டு யூ ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது, நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றியான்னு கேட்கும்போது எஸ் ஐ ஹெல்ப் அதர்ஸ் ஆல்வேஸ். நான் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி பண்றேன். என்கிட்ட தேவை ஏதாவது இருக்கும்போது அதுக்கு நான் உதவி பண்றேன். டு ஹெல்ப் அதர்ஸ்னா எஸ் ஐ ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு வரும். ஓ இங்க பாருங்க, கேன் யூ ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து நம்ம டு யூ ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். டு யூ ஹெல்ப் அதர்ஸ், நீ மற்றவங்களுக்கு உதவி பண்றியா அப்படின்னு கேட்கிறோம். என்ன பதில் வருது, எஸ் ஐ ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே இந்த இடத்துல கேன் யூ ஹெல்ப் அதர்ஸ்னா உன்னால மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா, உனக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கா எபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின் வருது. அப்போ எஸ் ஐ கேன் ஹெல்ப் அதர்ஸ். அப்போ கேன் அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது பாருங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே. அதுதான் நான் இங்கே சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கேன். டு யூ ஹெல்ப் அதர்ஸ், கேன் யூ ஹெல்ப் அதர்ஸ், இந்த ரெண்டுத்தையுமே. இந்த இடம் பாருங்க, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. நீ எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கடா, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இப்போ தேங்க்யூன்னு சொல்றதுக்கு பதிலா
ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூன்னு சொல்லுங்க. ஏதாவது யாராவது மத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க அதுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்லுங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூன்னா, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. அடுத்தது. ஏன் நீங்க இந்த ஐ கிரேட்ஃபுல் டு யூ அப்படின்னு சொல்றீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்ப நீங்க சொல்றீங்க, ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட், யூ ஹெல்ப்டு மீ a lot. You helped me a lot. So I'm very grateful to you. I'm very grateful to you. அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. Hi my dear friend, you can help me a lot. Sorry, you helped me a lot. So I am very grateful to you அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க பாருங்க. அடுத்து இங்க என்ன சொல்ல வரோம்? I can speak English அப்படின்னு சொல்லுங்க. I can speak English அப்படின்னா என்னால அந்த பாசிபிலிட்டி தான் சொல்லுது. இந்த இடத்துல கேன் அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி சொல்லுது. என்னால இங்கிலீஷ் பேச முடியும். சரிங்களா? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்னால இங்கிலீஷ் பேச முடியும். உன்னால வேகமா நடக்க முடியுமா? எஸ் ஐ கேன் வாக் ஃபாஸ்ட். எஸ் ஐ கேன் வாக் ஃபாஸ்ட். உன்னால நல்லா சூப்பரா இங்கிலீஷ் பேச முடியுமா? எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு அர்த்தம். ஃப்ளூயன்ட்லினா ரொம்ப எரரே இல்லாம தெளிவா தெளிவா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஐ கேனுக்கும் ஐ கேனாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்னோட பாசிபிலிட்டி எபிலிட்டி எல்லாம் பத்தி பேசுறதுதான் அந்த கேனுன்னு சொல்லியிருக்கேன். என்னால ஒரு செயலை செய்ய முடியும், என்னால அந்த எபிலிட்டி இருக்கு, ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த கேன் அப்படின்ற வார்த்தை. இதெல்லாம் நம்ம மாடல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சிருப்போம். மாடல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் கிராமர்ல படிச்சிருப்போம். ஸோ இப்போ கேனுக்கும் கேனாட்டுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்னா ஒரு செயலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டி எபிலிட்டி இருக்கு. கேனாட் அப்படின்னா அந்த செயலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டி எபிலிட்டியும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க. இப்ப இங்க என்னன்னா, உன்னால இங்கிலீஷ் பேச முடியுமா? கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்? எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அடுத்து கேட்குறாங்க, கேன் ஸ்பீக் ஜெர்மன் ஆர் ஃப்ரெஞ்ச்? கேன் ஸ்பீக் ஜெர்மன் ஆர் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. கேன் ஸ்பீக் ஜெர்மன் அப்படின்னு கேட்குறாங்க கேள்வி. அப்போ பதில் என்ன சொல்லுங்க? நோ ஐ கேனாட் ஸ்பீக் ஜெர்மன். நோ ஐ கேனாட் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். ஏன் அப்படின்னா எனக்கு ஃப்ரெஞ்சும் தெரியாது, ஜெர்மனும் தெரியாது. ஸோ ஐ கேனாட் ஸ்பீக் ஜெர்மன். எனக்கு ஜெர்மன் பேச தெரியாது. பட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். பட் ஐ கேன் ஸ்பீக் தமிழ் ஃப்ளூயன்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. அப்போ நீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, உங்களுக்கு காலில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், சரிங்களா? அதனால வீட்டில் உட்காந்துருக்கீங்க, நடக்க முடியாம இருக்கீங்க. அப்போ போயிட்டு உங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், டேய் நாளைக்கு இந்த ரன்னிங் காம்படிஷன் இருக்கோம்மா, அதுல வந்து நீ கலந்துக்கிட்டு நல்லா வேகமா ஓட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? நோ ஐ கேனாட் ரன். என்னால ஓட முடியாது. ஐ கேனாட் ரன். அப்போ என்னால இந்த செயலை செய்ய முடியாது. அப்போ அந்த எபிலிட்டி என்கிட்ட இல்லை, அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லும்போது கேனாட் அப்படின்ற வார்த்தை யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ கேனாட் அப்படின்றதுக்கு மீனிங் நீங்க புரிஞ்சுக்கணும். கேனாட் ஸ்பீக் ஜெர்மன் அப்படின்னா என்னால ஜெர்மன் பேச முடியாது. ஓகேங்களா? ஓகே. இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. We can learn English within 30 days at Sivahami Spoken English YouTube channel. இங்க பாருங்க. We can learn English. இப்போ we can இருக்கு. We can, I can என்ன? I can என்னால முடியும். We can நம்மளால முடியும். We can learn English. என்னால இங்கிலீஷ் ஈஸியா கத்துக்க முடியும். எப்போ? வித்தின் 30 டேஸ்க்குள்ள என்னால கத்துக்க முடியும். அட் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். என்னால சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல்ல இங்கிலீஷ் வந்து ஒரு 30 நாளுக்குள்ள நம்ம என்னால கத்துக்க முடியும். அதே மாதிரி வி கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தின் 30 டேஸ். 30 நாளுக்குள்ள என்னால இங்கிலீஷை சூப்பரா பேச முடியும். எங்க அட் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது ஓகே, ரொம்ப முக்கியமானது குட் கேன். வித்தியாசம் என்ன அப்படின்னு பாக்குறோம். குட் வந்து இங்க பாருங்க. குட் வந்து ஒருத்தவங்களுக்கு பணிவா ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது யூஸ் ஆகும். பாஸ்ட்ல ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் யூஸ் ஆகும். கேன் எப்படி இருக்கும்? ப்ரெசென்ட்ல ஒரு செயலை செய்யறதுக்கான எபிலிட்டி இருக்கு, பாசிபிலிட்டி இருக்குன்னு அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? கேனுக்கும் குட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கேன் அப்படின்னா
என்னால ஒரு செயலை செய்ய முடியும், அந்த எபிலிட்டி இருக்கு, திறன் இருக்கு, அந்த பாசிபிலிட்டி இருக்கு, அதை செய்யறதுக்கான பாசிபிள் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தை நம்ம கேன் யூஸ் பண்றோம். அப்போ குட் எப்போங்க யூஸ் பண்ணுவோம்? அப்படியே நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். கேன் அப்படின்றது குட்ன்றது கேனோட பாஸ்ட் டென்ஸ். அப்போ குட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கடந்த காலத்துல என்னால ஒரு செயலை செய்ய முடியல அப்படின்றதுக்கு அப்போ நான் குட் யூஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிட்ட, சரி நான்லாம் சின்ன பிள்ளையில எப்போ எவ்வளவு வேகமா ஓடணும் தெரியுமா, எவ்வளவு வேகமா ஓட முடிஞ்சது தெரியுமா என்னால, பட் இப்பெல்லாம் என்னால அந்த அளவுக்கு ஓட முடியல, ஏன்னா வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன பிள்ளையில என்னால அவ்வளவு வேகமா ஓட முடிஞ்சது, பட் இப்போ என்னால அந்த அளவுக்கு ஓட முடியல. ஐ குட் அப்ப இந்த எப்படி சொல்லலாம், என்னால சின்ன பிள்ளையில வேகமா ஓட முடிஞ்சது. ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young, but now I cannot அப்படின்னு சொல்றோம். பட் நவ் ஐ கேனாட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, ஐயோ, ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young, but now I cannot அப்படின்னா அதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, ஐ குட் ரன் ஃபாஸ்ட் என்னால வேகமா, ஃபாஸ்ட்ல கடந்த காலத்துல ஐ குட் ரன் ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங். வென் ஐ வாஸ் யங்னா என்னால சின்ன பிள்ளையா இருக்கும்போது, யங்கா இருக்கும்போது, இளமையா இருக்கும்போது என்னால வேகமா ஓட முடியுது. ஐ குட்னா என்னால கடந்த காலத்துல அந்த செயலை செய்ய முடிஞ்சது. பட் இப்போ now ஐ கேனாட் அப்படின்னா என்னால அந்த செயலை அந்த வேகமா ஓடுறத பண்ண முடியல ப்ரெசென்ட்ல. ஓகேவா? குட்ன்றது கேனாட்ன்றது என்னென்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐ குட் ரன் ஃபாஸ்ட் when I was young, but now I cannot அப்படின்னா சின்ன பிள்ளையா இருக்கப்போ என்னால வேகமா ஓட முடிஞ்சது, பட் இப்போ என்னால வேகமா ஓட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகே, இதோட கிளாஸ் முடியுது. இந்த வார்த்தைகள்லாம் தயவு செஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நான் அந்த ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன்ல, ஐ லாக்ட் த சைக்கிள், ஐ ஹேவ் லாக்ட் த சைக்கிள். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ஐ லாக்டு தி சைக்கிளா, ஹச்எம் சார் வந்து என்ன சொன்னாரு கேட்டாரு, உங்கள்ட்ட என்ன கேட்டாரு, டேய் எப்பா சைக்கிள்லாம் பூட்டினீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்க, நான் சைக்கிளை பூட்டினேன் பூட்டினேன் சார், நான் சைக்கிளை பூட்டினேன் சார், சைக்கிளை பூட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னா, ஐ ஹேவ் லாக்டு சைக்கிள், நான் சைக்கிளை பூட்டி இருக்கேன், நான் சைக்கிளை பூட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா? அப்ப இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ லாக்டு த சைக்கிள் அப்படின்னு சொல்லும் போது, சார் நான் சைக்கிளை பூட்டினேன் சார் அப்படின்னும் போது, நான் சைக்கிளை பூட்டினேன் அப்படின்னா ஐ லாக்டு த சைக்கிள். ஐ ஹேவ் லாக்டு த சைக்கிள் அப்படின்னா நான் சைக்கிளை பூட்டி இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹெச்எம் சொல்றாரு, ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாரு. இல்லடா, ஒரு சில சைக்கிள் வந்து அவங்க காணாம போயிடுச்சுன்னு கீழே பேசிக்கிறாங்க, இந்த வாட்ச்மேன் பேசிக்கிறாரு, வாங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கீழே போய் பார்த்தா நீங்க சொன்னீங்கல்ல, ஐ லாக்டு த சைக்கிள், அங்க போயிட்டு பாக்குறீங்க உங்க சைக்கிளை காணும், உங்க சைக்கிளை காணும். காணும்னா எப்படி சொல்லுவீங்க? சைக்கிளவே காணும், தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பதான் ஹெச்எம் கேட்பாரு, டிட் யூ லாக் தி சைக்கிள், டிட் யூ லாக் தி சைக்கிள் அப்படின்னு கேட்பாரு. சார் உண்மையாலுமே லாக் தி சைக்கிள், என்னோட சைக்கிளை பூட்டினேன் சார், எப்படா பூட்டினேன் அப்படின்னு அடுத்த கேள்வி வர்றாரு. எப்போ பூட்டினேன்? நான் ஸ்கூலுக்கு அந்த மெயின் கேட்டை தாண்டி வந்தோடனே 10 மணிக்கெல்லாம் பூட்டிட்டு தான் சார் வந்தேன், சாவி இருந்து இருக்கேன். அப்போ சாரி, நான் பூட்டினேன், அப்போ எப்போ பூட்டினேன்னு கேட்டுருவாரு. சரிங்களா? அப்போ உங்களோட சைக்கிள் காணாம போயிருக்கும். ஐ லாக்டு மை சைக்கிள்னா நான் சைக்கிளை பூட்டினேன், பட் அது இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? ஐ லாக்டு மை சைக்கிள்னா நான் சைக்கிளை பூட்டினேன், பட் அப்போ இது இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் ஐ ஹாவ் லாக்டு மை சைக்கிள்னா, சார் என்னோட சைக்கிளை நான் பூட்டியிருக்கேன் சார், கன்ஃபார்மா சொல்லுவேன். ஐ ஹாவ் லாக்ட் மை சைக்கிள் அப்படின்னா என்னோட சைக்கிளை நான் பூட்டியிருக்கேன்னு சொல்லும்போது, சாவி என்கிட்ட தான் இருக்கு, அதை பூட்டி நான் இழுத்து பார்த்து செக் பண்ணிட்டு வந்தேன்னு அர்த்தம். கன்ஃபார்மா தெரியும். ஐ ஹாவ் லாக்டு மை சைக்கிள்னா என்னோட சைக்கிளை
நான் பூட்டி இருக்கிறேன், சாவி என்கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? அப்படின்னு அர்த்தம். அப்ப சேஃபா நிக்குது அப்படின்னு அர்த்தம் சைக்கிள், இந்த சைக்கிள். யாருது? உங்க ஃப்ரெண்டோட சைக்கிள். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஐ லாக்டு மை சைக்கிள். நான் என்னோட சைக்கிள பூட்டினேன். பூட்டுனேன்னு சொல்லும்போது, என்னோட சைக்கிள பூட்டினேன். ஆனா கன்ஃபார்மா சொல்லல இந்த இடத்துல. பட் இது வந்து அந்த பெர்ஃபெக்ட்டா அந்த செயல வந்து பெர்ஃபெக்ட்டா சொல்லுது. சரிங்களா? அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் அந்த சாவி இருக்கும். ஏன் அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. சார் நான் சைக்கிள பூட்டியிருக்கேன் சார். பூட்டியிருக்கேன்னு சொல்லும்போதே, இதோ இருக்கு பாருங்க சாவி. எனக்கு நல்லா பூட்டுனது நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க வரும்போது, சார் நான் சைக்கிள பூட்டுனேன். பூட்டுனியா? எப்படா பூட்டுன? அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துருச்சு பாருங்க. ஸோ அப்போ இது என்ன டென்ஸ்ன்னு சொல்லுவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இத என்ன டென்ஸ்ன்னு சொல்லுவோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? ஓகே. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ் சந்திக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ ஆல் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சிறப்பான கிளாஸ் சந்திக்கலாம். ஓகேங்களா? பை. டேக் கேர்.